फ्रेंड्स वेलकम टू मिला किचन इनकी நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னா துளசி டீ தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். பனங்கற்கண்டு எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நான் துளசி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நேச்சுரல் துளசி கிடைச்சினா துளசியை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து மல்லி எடுத்துக்கோங்க. மிளகு, திப்பிலி, ஏலக்காய், பட்டை, மஞ்சள் எடுத்துருக்கேன். விரலி மஞ்சள், சுக்கு எடுத்துருக்கேன். சுக்கையும் மஞ்சளையும் தட்டி எடுத்துக்கலாம். சுக்கு மஞ்சளை தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த டீ குடிக்கிறனால நமக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சளி, இருமல் எல்லாமே பறந்து போயிடும். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த துளசி பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த துளசி பவுடர் இருக்கு இல்லையா, இதோட ரேட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 rupees அளவுக்கு வரும். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலையுமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம், அவைலபிளாக தான் இருக்கும். துளசி நேச்சுரலாக கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கிடைக்காதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுட்ரு நமக்கு இந்த அளவுக்கு போதும். இதை டீ பண்ண யூஸ் பண்ணால் ஒரு 3 கிளாஸ் டீ அளவுக்கு ரெடி பண்ணுறேன். நான் தண்ணி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போது கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததான் சுக்கும் மஞ்சளும் தட்டியிருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துளசி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு, பனை வெல்லம், கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த டீ நல்லா நமக்கு கொதிச்சுட்டு வரட்டும். இந்த டீனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம். நமக்கு கொழுப்பை கரைச்சி கொடுக்கும். தேவையற்ற கழிவு இருக்கு இல்லையா, அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி கொடுத்துரும். கை கால் வலி, காய்ச்சல், உடம்பு வலி இதெல்லாம் சரியாயிடும். இந்த டீயை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம துளசி டீயை தோல் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தோல் அலர்ஜியை கூட நமக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். குடல் புண்ணு, வாய் புண்ணு இருக்கு இல்லையா, அதையும் கூட நமக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். இந்த துளசி டீ நம்ம வாயில் துளசியை நார்மலாக நம்ம வாயில் போட்டோம்னாலே வாய் துர்நாற்றம் இருக்கு இல்லையா, வாய் துர்நாற்றம் கூட இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலும், துளசியை நம்ம வாயில் வெறுமனை சாப்பிட்டு வந்தோம்னாலும் நமக்கு சரியாகும். கிருமி நாசினியாக தான் இந்த துளசி நமக்கு இருக்குது. இந்த துளசியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கிருமி நாசினியாக இருக்குது. உடல் பருமனாக இருக்கவங்க இந்த துளசி டீயோ இல்லை துளசியோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் பருமனை கூட குறைக்கும். நமக்கு தேவையற்ற கொழுப்புகள்லாம் வெளியேறிடுது இல்லையா, அதனால் நம்ம உடல் பருமனை குறைச்சி கொடுக்குது. தொப்பையும் குறைச்சிரும். கொழுப்பெல்லாம் கரைகிறனால நமக்கு தேவையற்ற கொழுப்புகள் கரைகிறனால நமக்கு தொப்பையும் சேர்ந்து குறைஞ்சிரும். இப்போ நமக்கு கொதிச்சிருச்சு, நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த டீயை. இப்போ இந்த மாதிரி நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுது. இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.